வணக்கம் நண்பர்களே. 16/8/2025 இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அங்கை மகாலில் என்ன சிறப்பான நிகழ்வு நடைபெறுதுன்னா 1998ஆம் ஆண்டு பல்லாங்குயில் ஜான் டி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்களும் ஆசிரியர்களும் மீண்டும் ஒன்று கூடல் நிகழ்வு நடைபெற்றுச்சு. அதில் ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு மலரும் நினைவுகளை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அந்த உணர்ச்சி பூர்வமான வீடியோ தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். அனைவருக்கும் வணக்கம். 1998 படித்த நாங்கள், ஜான் டி பிரிட்டோ ஹைஸ்கூல் பல்லங்கோயில் படித்த நாங்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல் நினைவை அழகுபடி தந்த அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருந்துச்சு இந்த ஈவெண்ட்? அருண் மற்றும் ஃபேமிலி என்னுடைய நண்பர். எப்படி இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு? எவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 27 வருஷத்துக்கு அப்புறம் நண்பர்களை பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலியோடு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி. இன்றைக்கி இந்த மறக்க முடியாத நிகழ்வாக எங்கள் வாழ்க்கையில் பதிவாகுது. இந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா இணைந்து இன்றைக்கி முகங்கள் மறந்துருச்சு. நிறைய பேர் முகங்கள் மாறிடுச்சு. வாத்தியார்களாம் ஆசிரியர்களாம் அறிவுரைகளை கொடுத்து எப்படி நாங்கள் பள்ளிக்கு போன மாதிரி ஒரு அனுபவமாக இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இது முடிவு கிடையாது, ஆரம்பம். இதுலேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் நல்லது செய்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறோம். நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்காக முடிவு எடுத்து நாங்கள் நல்லது செய்ய முயற்சி எடுக்கிறோம். நன்றி. நாங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருந்த மாரி ஒரு ஃபீலிங். ஒரு கிளாஸ் ரூமில் சார் எப்போ பாடம் எடுப்பாங்க, சேக் சாரை பொறுத்த மட்டும் அவங்க பாடம் எப்போ எடுப்பாங்கங்கிறது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதை இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து, ஒரு 28-29 வருஷம் கழித்து அதை நாங்கள் இன்றைக்கி சாரு பாடமாக அதை நினச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நிறைய அறிவுரைகள்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாள் எங்களுக்கு பழைய ஸ்கூல் லைஃபுக்கே போன மாதிரி இருக்குது இன்றைக்கி. அது எப்படின்னு மறக்க முடியல. இதோட முடிச்சிடாமல் எங்கள் அடுத்த தலைமுறையும் கொண்டு போகணும். அதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்ததில் நீங்கள் நல்லா வெற்றி பெற்றிருக்கோம். இதை நீங்கள் வெளியில் எல்லோரும் இந்த மாதிரி பண்ணணும். நம்ம கலாச்சாரத்தை இந்த மாதிரி நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும். அதான் என்னோட ஆசை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்களை சந்தித்த நம்ம வெவ்வேறு பணியில் வெவ்வேறு துறையில் இன்றைக்கி பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் மாணவர்கள் போல் சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் ஒன்றா சந்திச்சதில் மகிழ்ச்சி. இந்த இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாருமே இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் இருந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. இது இன்னும் தொடரணும்.
நான் நிறைய பேசிட்டேன். என்ன ரம்யா இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் இந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோதான். எல்லாரும் சந்தோஷமா கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் எங்கள் நண்பர்களும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இது தொடர்ந்து நீடிக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட வரணும், சந்தோஷமாக இருக்கும். எங்களது சந்திப்பு என்பது 27 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் முதல் சந்திப்பு. பல்வேறு முறை சந்திக்கவில்லை, ஏற்படும் முதல் சந்திப்பே பிரம்மாண்டமாக அமைய முன்னாள் மாணவர்களின் ஆர்வமும் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்ததால் முதல் நாளிலே முதல் சந்திப்பிலே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் உறவினர்களும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்ற கேட்டுக்கொள்கிறேன். வாங்க செந்தில் நில்லுங்க. வணக்கம். 1998 பேட்சில் 10th படித்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்கிற கெட் டுகெதர் ஃபங்க்ஷனாக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாணவர்களாக இன்றைக்கி படித்தோம். இன்றைக்கி எல்லோரும் பெரிய பெரிய துறையில் வெவ்வேறு துறையில் பணியாற்றினாலும் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து பார்க்கும்போது அதே மாணவர்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதேமாரி சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஃபேமிலிஸோட எல்லா குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்களும் ஏதாவது ஒரு மோட்டோ தீமாக வச்சு நாங்கள் வந்துட்டு ஒன்று கூடி ஏதாவது ஒரு செய்யலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கண்டிப்பாக எங்களுடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்த விஷயங்களை செய்வோம். நல்லது செய்கிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி. பாலிமர் செய்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 10 வருஷம் இதுவாக சொல்லலாம். அது தெரியாது. அதுக்கப்புறம் 20 வயசுக்கு எங்க அப்பா என்ன 20 வயசுனா என்னுடைய பட்டப்படிப்பு முடிவு பிஏ ஃபைனல் இயர் முடிக்கும்போது எங்க அப்பா வருஷத்துக்கு 15 நாள் முன்னாடி இறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஃபேமிலி ஏதாவது ஷிஃப்ட் ஆகி பல்லமயில் வந்தோம். அங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து படிச்சோம். அந்த படித்த ஸ்கூலில் உள்ள இப்போ கிறிஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டாங்க. ஃபாதர்ஸ் ரொம்ப பழக்கம் போயிட்டாங்க. நீங்க பார்க்க போனால் தம்பியார் பேசிஸ்ல ஒரு 90% ஃபாதர்ஸ் தெரியாமல் இருக்கிறது. அந்த ஃபாதர் எனக்கு அந்த இவ்வளவு அப்பாயிண்ட் ஆகும்போது எங்க அப்ளிகேஷன் 11 கிறிஸ்டின் அப்ளிகேஷன் கிறிஸ்தவ மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் 11 பேர் அப்ளை பண்ணிருக்கோம். அந்த 11 பேரையும் ஓவர் பண்ணி இவ்வளோ மாதிரி எனக்கு முடிச்சிருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு. லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் மீட்டிங் கேட்டாங்க, இவ்வளோ பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கும்போது சீனியராக இருக்கும்போது முஸ்லீம்ஸ் கிட்ட போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வியெல்லாம் அவங்க எதிர்பார்க்க எங்கள் ஃபாதர் என்ன டிசைன் சொல்லிட்டாரு. இந்த பையன்
ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில வந்தோம். அடுத்தது திறமைசாலி, அடுத்து விசுவாசம். இந்த 3 இருக்கக்கூடிய இருக்கிற இடத்துல வந்து அந்த என்ன செய்யறது, அந்த இன்ஸ்டியூஷன் மிக வேகமாக வளரும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பிஷப் சொல்லி ஸ்பெஷல் ஆக்குவாங்க. பிஷப் பாக்கியமான சாமி. அப்போ அந்த மீட்டிங்ல கேட்கும்போது எல்லாம் ஃபாலோ செய்யறாங்க. இதெல்லாம் எஜுகேஷன் கமிட்டி இவரை போடாம இவ்வளவு பேர் 50 பேர் நீங்க முஸ்லீம் கல்வியில் செலக்ட் பண்ணி எப்படி அப்படி கேட்கும்பொழுது அது ஒரே ஆன வயசு பிஷப் சொன்னாரு, எனக்கு ஒரு கோட்டா இருக்கு, நோ முஸ்லீம் நோ கமெண்ட்ஸ் அப்படி ஒரே வார்த்தை இருந்துச்சு. அப்படி முடிச்சு அந்த போட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் பல ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாரும் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது பிரிசஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு வருஷமும் 10-12 மாசம் நடந்த ஸ்கூல் அந்த சிறப்பு திருப்பலி நடத்துவாங்க. இந்த திருப்பலியெல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனமான அர்த்தப்படி நம்மளாம் விளையாட சொல்லுவேன். எனக்கு ஒரு ஃபாதர் அங்கேயே போட்டீங்கன்னா நானே ஒரு மாசம் சொல்லிப்பேன் திருப்பலி சொல்லி. அப்படி ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனாவே வேளாங்கண்ணி போறது, அங்கே போறது, கிறிஸ்தவ தலங்களுக்கு போறது, பாதசோட பழக்கம், பைபிள் படிக்கிற வாசனம் படிக்கிறது, எல்லாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து கிறிஸ்தவ பைபிளை மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இங்கே பள்ளிவாசல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் புராணம் படிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ் மொழிபெயர்ப்பு படிச்சு, அதுக்கப்புறம் அரபு வார்த்தைகளை படிச்சு, அப்புறம் குரான் ஓதி, அதுக்கப்புறம் அடுத்த 30 வருஷத்துக்கு அடுத்ததுக்கு இஸ்லாமிய குரான் 5 நாள் தொழுகிறோம் போட்டு சொல்லி ரொம்ப சீரியாக தன்மையாக உணர்வு இருந்து அதுக்கப்புறம் குரான் சொல்லக்கூடிய அந்த மெக்காவை நம்ம போயிட்டு அது வாய்ப்பாக கிடைச்சிது. இப்போ குரான எல்லாத்தையும் மனத்திலேயோடு இருந்து கொண்டு நான் படிப்பதை போகும்போது அதாவது வாழ்க்கையில நீங்க வந்து எந்த மாதிரி சம்பந்தம் இதுவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அது முக்கியமாக எல்லாரும் சகோதரர்களா இருக்கும். ஏன்னா இப்போ காலகட்டத்தில் அதுக்கு எங்க போகணும் மத எதிர்ப்பு அதுக்கு யாரும் வந்து நீங்க என்ன அடிமையாக யாரும் நீங்க வந்து துறைப்பேடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொறுப்பு வேற, அது வட மாநிலங்கள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு மத பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் பற்றி துவேஷமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து மாமன் பல பேர் எடுத்து வந்து தாத்தா மாமா மச்சான் இப்படிதான் போடுவோம். அப்படிப்பட்ட உறவு முறையோட வளர்ந்து இருக்கிறோம். நம்ம இன்னொரு ஒன்றாக இருக்கிறோம். நீங்களும் நம்மளோட சகோதரத்தோட ஏதாவது சமாளிச்சு என்னுடைய சின்ன அட்வைஸ் என்னன்னு கேட்டா, எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சின்ன அளவையாவது உதவி செய்யுது. அலட்சியப்படுத்தாது. கிட்ட யாராவது உணவோ பொருளோ கேட்டு வந்தா அவங்க கேட்கிற பொருள் 1000-1500 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 rupees 10 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி கூட நீங்க உடனே இல்லைன்னு சொன்னாங்க. யாரும் மறந்துடாங்க போமா. அப்புறம் மகாராஷ்டிர சில பேர் பஸ்ல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மோதல் வீட்டு சிலவங்க சரி கொடுக்க வரும். எப்படி வாழை வெட்ட வளருமோ அது போல நீங்க இறக்க கிடைக்கிறது விரும்பும். அது மாதிரி நீங்க கொடுக்க அவங்களுடைய செல்வம் வளரும், மனச மோசப்படையும். அவருடைய பிரார்த்தனை நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். வார்த்தை சாதாரண கிடையாது. தர்மம் தலையாட்சி ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கே தெரியாது. இதனால அது அப்படியே தலைப்பாக தலைப்பு 85 அந்த ஸ்கூல் வந்தோம். அந்த ஸ்கூல் 4 ஸ்கூல் திரும்ப அந்த ஸ்கூலுக்கே வேலை அப்போல பார்த்தாங்க. 1985 வந்து 30 வருஷம் ஸ்கூல் 30 இயர்ஸ் 85 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரொமோஷன் வேளாண்மை ஆன்லைன் ஸ்கூல் போனாங்க. நாங்கள் போய் ரிட்டையர் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் சின்ன பையனா தெரியுது. அது ரைட்டா கொஞ்சம் அந்த நாட்டில் படம் போட்டோம்னா அவங்க நான் பார்த்துக்கோங்க. அது எதுதான் இல்லை 2 வருஷம்
அந்த படத்துக்கு. என்ன ஒரு என்ன பண்ணணும்னா இந்த நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து செல்போனே கிடையாது. இந்த செல்போன் வச்சுக்கிறது இந்த பட்டன் ஃபோன் தான் எல்லாம் சொல்லுவோம். அதே போல அப்போ வாங்க இந்த பெண் பிள்ளைகள் நடந்து கொடுக்குறாங்க ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் தான் இருக்கு. இந்த வரைக்கும் நான் ஒரு செல்போன் தான் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. என்னுடைய சுடலாம் காலையில் போயிட்டு நான் சொன்னேன் காலையில் பார்த்து சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இதுலேயே கடைசி வரைக்கும் போனால் போகும் இல்லை ஆக்டிவாக தேவையில்லை. அப்படிப்பட்ட சூழல்ல 19ல சந்திச்சவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் பல டிவியில் பார்த்துருக்கேன். பல கிட்டக்கெல்லாம் பல இடத்துல வந்து நிறைய மாணவர்கள் பழைய நானே நினைச்சேன் என்னோட படிச்சவங்க ரொம்ப சேர்த்து முக்கியம். ஏன்னா நான் படிச்ச பள்ளியில நிறைய வந்ததுனால எனக்கு அட்ரன்ஸ் எடுத்து 76 அட்ரன்ஸ் எடுத்துப்பாங்க. என் மேல எல்லாமே நாங்கள் 47 செக்ஷன் பண்ணோம். 2 செக்ஷன் தான் இருந்துச்சு. 90 பேர் எல்லாரையும் சேர்த்து பண்ணோம்னா எல்லாம் வெளிநாட்டில் அது முடியாம போச்சு. அதனால இப்போ உங்களோட சந்திக்கிற பொழுது அந்த நினைவுகள்லாம் பகிர்ந்து சந்தோஷமா இருக்கு. உங்கள மேக்சிமம் எல்லாருமே கட்டாயம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத வீட்டில் யாராவது அவங்க வீட்டில் கல்யாணம் நம்ம அப்படிப்பட்ட சூழலை காலங்கள்லாம் குழந்தைங்களா நல்லா படிக்க வைக்க கடன் பற்றி தம்பி சொன்னாங்க. நாங்கள் ஃபேமிலி கூட குற்றாலத்துக்கு போவோம். வருஷம் குற்றாலத்துக்கு போவோம். ஃபேமிலி கூட டீச்சிங் ஸ்டாஃப் போகும்போது அங்கே வந்து செங்கோட்டைக்கு போய் அங்கே ஒரு பால்ஸ் இருக்குது. போகும்போது அந்த பிறப்பு ஃபேமஸ் அங்கே அங்கே போய் அங்கே டிஃபன் சாப்பிட்டு அந்த போது பிறப்போம் கேட்பேன் எதுக்கு சார் கிளம்பணும் கிளம்பணும் இல்லை நான் முருகன் சொல்லிட்டு ஒரு 2 கட்டு கிளம்ப வாங்கி போடுவோம். இதெல்லாம் கிளம்பால ஞாபகம் சொல்லுவோம். போட போய் நான் படிக்கிறது நான் மேக்ஸிமம் கிளம்ப இடத்துனால அடிச்சது எந்த பட்டியமா தெரியும். கப்பால எந்த ஆக்சுவலே கிடையாது. எல்லாருக்கும் நம்ம யூஸ் பண்ணி அதிகமாக கேட்பாங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமா அதான் சொல்றாரு. கரெக்ட். நான் வந்து ஸ்கூல்ல வந்து வாலிபால், பேட்மிண்டன், டென்னிஸ், கபடி, கிரிக்கெட் எல்லாமே ஆடுவேன். அதோட ஆட்டம் மாதிரி விளையாடுறதுனால இப்போ மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எனக்கு வயது 60 இப்பொழுது நான் வந்து விளையாடுறது போயிடலாங்க. சுந்தர வீட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து எவ்வளோ எதிர்பார்க்க அதனால நீங்க நான் ஃபாலோ பண்ணணும். லேப்டாப்ல வேலை அதிகமாக இருக்கு. இல்லை சிஸ்டத்தில் வேலை வாங்க. அதே போல உணவு குறைஞ்சி போச்சு. வாங்கி போகணும் வாங்கலாம். அதனால வாங்கி போட்டு விளையாட்டு ஏதாவது விளையாட்டு இப்போ இப்போ வீட்டில் கூட விளையாடலாம். இப்போ குழந்தைங்களே விளையாடலாம். எப்பவுமே சுற்றுலா இருங்க. என்னவா பழைய நேரம்லாம் 98 மேலே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி புதுசு சொல்லலாம். 23 எனக்கு கல்யாணம் ஐயா ரொம்பவே சொல்லுவாங்க. அப்போ இங்கே டான்ஸ் ஆகி போன் சும்மா கிராமம் பசங்களாம் கிராமத்தில் ஒரு வெட்டியில் இருக்கு. ஒரு துபாவில் போன முக்கிய சார் வந்து போன் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இந்த போனை வந்து பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு பழைய திங்க் பண்ணாமல் அந்த போனை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. இப்போ ஞாபகம் தான் இருக்கு. அதனால நான் வந்து அதிகமாக இப்போ வந்து செல்போன் வச்சிருக்கேன். ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தா தெரியும். அதெல்லாம் நான் யூஸ் பண்ண அதிகமாக இல்லை. பேசுறதுக்கு கொஞ்சம் தான் பயன்படுத்துவேன். போன் எல்லாம் போனே என் பையன் சொன்னா கேட்க மாட்டான். என் பேர பையனா இருக்கு. அந்த யூடியூப்ல போய் ரைட்ஸ் பார்த்துன்னா ரைட்ஸ் போல சாப்பிடணும் கூட குழந்தைங்க சாப்பிட்டு உங்க பையன் நினைக்கிறான். நீங்களே போனாலும் காலை வந்து ஹெல்மெட் பாருங்க. அதை பண்ணி பார்த்துட்டு சொன்னா இந்த படத்தை போன கொடுப்பாங்க. கரெக்ட். அதான் ரைட் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு அது அடிக்ட் ஆகிட்டு கொஞ்சம் குறைச்சிக்க போறாங்க. செல்போன் வந்து பல பிரச்சனை சொன்னாங்க. அதிகமாக போன காட்டிலாம் சோறுவாங்க. எல்லாருக்கும் லாப காட்டி சோறுவாங்க. போய் இப்போ போன காட்டி சோறுக்கு வந்து சூழல் தான் இருக்கு. அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கு அதை வந்து தவிர்க்க முடியாத நல்லா இருக்கு. பார்க்கும்போது எத்தனை பேர் வந்து நீங்க பண்ணலாம்.
அது என்ன பண்ணீங்களா? நான் 30 ஓகே. உங்க செக்ஷன் எப்படி நடத்தீங்க? அப்ப நீங்க என்ன மாதிரி ஏபிசி நிறைய பேர் சேர்ந்து ஒவ்வொரு செக்ஷனையும் 10 சேர்த்து போடலாம் பாருங்க. நான் படிக்கும் போதெல்லாம் பொண்ணு கிடையாது, ஒன்லி பாய்ஸ் தான். அப்போ எனக்கு அப்பா சொன்னாரு, நீங்க 5வது வரைக்கும் படிச்சுட்டு 6வது காப்பீடு தான் வரும், உத்தரப்பள்ளி நம்ம வரும். ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து 40,000 பிள்ளைங்க உத்தரப்பள்ளி 60,000 பேரண்ட்ஸ் நான் பண்ணேன். 8 வரைக்கும் இருக்கு, 8 வரைக்கும் இருக்கிறார் பக்கத்தில் 8 வரைக்கும் இருக்கு. அது 8 வரைக்கும் பார்த்தா பல பிள்ளைங்க 10 கூட படிக்கிறாங்க. அதை அனலைஸ் பண்ணி நான் மாத்திரம் பேசுவோம். மாற்றினாரு நம்ம வயசுலேயே பிடிக்கிறதே சேர்த்துவோம். கேர்ள்ஸ் சேர்த்து ஒரு அவங்க வாய்ப்பு இங்கே படிக்கிறவங்களுக்கு 80-90% படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் கேர்ள்ஸ் சேர்த்தாங்க. நான் வந்து படித்தேன். அப்புறம் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா தனி செக்ஷன் தான் போனாங்க. வாய்ஸோடு சேர்க்காம தனி செக்ஷன் அது ஒரு தனியாக இருக்கும். அது டி செக்ஷன் ஏபிசி வாய்ஸ் டி செக்ஷன் கேர்ள்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மனசும் கேட்கல. நான் தான் படித்தேன். அவன் என்ன விஷயம் பேசிட்டுருக்கான். நல்லா கேட்பான். சார் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சார் பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் தேவைன்னு சொல்லுங்க சார். நீங்கள் பார்த்து பள்ளிக்கூடம் சார் சரி அதே இதெல்லாம் நம்ம லாரிங்களா சார்? இதெல்லாம் நம்ம லாரினா பெரிய நம்ம லாரி நினைச்சு சொன்னா சின்னதாக நாங்கள் எடுத்து பண்ணிக்கிறேன் சார். எதோ பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் கட்டணம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க பண்ணிக்கிறேன் சார். ஓகே ஆமாம் சார். அதாவது 8வது ட்ரெயின் பையன் அவன் நம்ம அட்ரஸ் பண்றோம். இவன் வந்து 8வது ஆனா அவனோட வளர்ச்சி வந்து அசுரமான வளர்ச்சியா இருந்தது. நாளைக்கு ஒவ்வொருக்கு எதுவும் தேவைன்னா ஹெல்ப் பண்ண தேவைன்னா பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் தேவைன்னா சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்தான். அதனால இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு போற வாழ்க்கைக்கும் அவன் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்டு நீங்க பார்க்காதீங்க. அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால எல்லாம் 8வது வேணும்னு நினைக்காதீங்க. நம்ம படிக்கலாம் வாழ்க்கை வருவான்னு நினைக்கிறீங்க. அது 100க்கு 1-2 பேர் தான் அப்படி வருவான். அந்த நம்ம பிள்ளையாவே இருக்கலாம். அதனால நீங்க அப்படி நினைக்காதீங்கன்னா அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆஃப் பண்ணி அனுப்பிவிட்டேன். இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும்போது நான் 8th ஃபெயில் ஆன அன்னைக்கு எங்க அப்பா கடையில போட்டுருந்தாங்கன்னா இவனை கூட வந்து சேர்ந்து சொல்லி கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு நான் இருக்க முடியாது. சார் முன்னாடி ஒரு ஆசிரியராக மாணவராக இருக்கா ஆசிரியர் மாணவனே ஆசிரியராக இருக்க முடியாது, கோயிலுக்கு இருக்க முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் நடக்கும். நான் இங்க இருந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நிறைய பேரை பத்தி நம்ம நிறைய நேரம் பேசி ஷேர் பண்ணிக்கலாம். ஆசிரியர் இருக்கிறதுனால ஆசிரியர்களை பத்தி வந்து 1-2 பேர் வந்து ஞாபகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படிச்சது 6வது போய் சேர்த்துட்டேன். 5வது வரைக்கும் நான் படிச்ச பள்ளியோட வந்து என் வீட்டுக்கு மொழியே தான் இருக்கும். பள்ளியோடக்கும் வீடும் நடுவில் ஒரு வேலி முள்ளுவேலி தான் இருக்கும். முள்ளுவேலி படம் எடுத்துட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு டீ கொடுத்துட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போயிக்கலாம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன். 6வது வந்து பள்ளவை கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய கட்டணமா இது பள்ளிக்கூடமா அப்படிங்கிறது. அதே மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். அந்த நீர்மலை இருக்கக்கூடிய குளத்துக்கு பக்கத்தில் மாதாவுடைய செலவச்சு இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து கோயில் போகிறது போகணுமே கோயிலை போட்டு தான் போகிறது. அதே மாதிரி இங்கே போகும்போது மடப்படத்தில் இருக்கு இல்லையா, இன்னும் இந்த ஸ்டாச்சு மாற்றி வச்சுட்டாங்க. கொடிமரத்துக்கு கீழே இருக்கும். அதில் போயிட்டு கொட்டை குட்டி கொட்டை வணக்கம் போட்டு சாமி கும்பிட்டு தான் போகணும். 8வது கையில் 1 வருஷம் குப்பை பண்ணிட்டு போயிட்டாங்க. நேராக சைக்கிளில் போயிட்டாங்க. திருப்பி 9வது பாஸ் பண்ணோட தான் வந்துருக்கீங்க. இதுமாரி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கணும். அதே மாதிரி நம்ம 11வது 12வது முடிச்சதுக்கப்புறம் பேசிட்டு படித்ததும் வந்து டிஎல்சி கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் தரப்படியில் தான் படித்தேன். அதனால காலையில் 5 மணிக்கு வந்து பிரேயர் கேட்டு போட்டு நான் தான் இருக்கும். பசங்க எந்திரிக்க மாட்டாங்க. மேய்ச்சி வந்து காலையில் ஃபேமிலி படிக்கிறதும் படிச்சுட்டு. அதனால நம்ம பள்ளி வந்து அந்த ஸ்பிரிச்சுவலோட சேர்த்து ஒழுங்கையும் நமக்கு தெரியாமலே நம்ம வளர்த்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒழுக்கத்தையும் நம்மளுடைய படிப்போட சேர்ந்தே வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வித்துறையில நிறைய விவாதம் நடத்துறதுக்கும் மாணவர்களுக்கு வந்து அந்த ஒழுக்கம் கஷ்டப்படுறது கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம படிச்ச இன்ஸ்டியூஷன் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏசா சார்
பெருமையாக சொல்லுவார் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்து அடுத்த அனுபவத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். நேரத்தின் காரணமாக நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பழனிசாமி வருகை தந்த ஆசிரியர்களுக்கு அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. அதனை இயக்கி வருகை தந்திருக்கும் சக நண்பர்களே, அவர்கள் குடும்பத்தினரே, இந்த காலங்கள் வருங்காலம் நம்மோடு பழைய நினைவுகளை பூர்த்தி செய்திருக்கும் சேகர் அவர்களே, தேவதாஸ் அவர்களே மற்றும் குடும்பத்தினரே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் பேர் என்ன செந்தில்குமார். நான் திருத்திரப்பள்ள வழக்கறிஞராக இருக்கேன். நான் 1லிருந்து 5 வரைக்கும் திருத்திரப்பள்ள தெரசா ஸ்கூல், 6லிருந்து 10 வரைக்கும் 12, 11th நேஷனல் ஸ்கூலு, காலேஜ் கும்பகோணம், லா காலேஜ் பெங்களூர், திருத்திரப்பள்ளி தவிர எல்லா வரைக்கும் படிச்சிருக்கேன். இதில் வந்து என்ன ஒரு நிகழ்வுன்னா இந்த வருஷத்தில் ஒரு மறக்க முடியாத நாள். ஏன்னா நான் கும்பகோணம் காலேஜில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்போம் 2025 தான் நடைபெற்றது. மன்னார்குடியில் படித்த நண்பர்கள் சந்திப்போம் 2025 தான் நடைபெற்றது. பல்லக்கில் படித்த நண்பர்கள் சந்திப்போம் 2025 தான் நடைபெற்றது. இந்த வகையில் வந்து நான் வந்து பெரிய சொல்ல வைக்கப்பட்டு இருந்தேன். ஆனால் சுரேஷ் சொன்னதுனால இங்கே உள்ள நாங்கள் நிறைய பேர் 95 தான் படித்தோம். நானும் 95 படித்த ஒரு வருஷம் தான். ஆனால் இந்த ஆபரம் கூட எத்தனை வருஷம் படித்தாரு அவருக்கு 6வது 7வது வரிசையில் அவரை பார்த்து நண்பர்கள் அதிகம் இருக்கு. ஏன்னா யாரும் என்னோட துணியின நண்பர் என்னோட சீர்திருத்த நண்பர்கள் ஆபரம் அந்த வகையில் நான் 95 ஆனோன்னா நான் வந்து 10th வர வைக்கப்பட்டு இருந்தேன். அப்பைக்கு வந்து எங்கள் அப்பா செல்வராஜ் சார், ஐயவ சார், இன்னும் 2 சாருக்கு வந்து சாயங்காலம் வெயிட் பண்ணுற அவங்க ஒரு வெயிட்டர்ஸ், அதனால என்ன பண்ணாரு, ஐயவ சார் செல்வராஜ் சார் அவங்க நெக்ஸ்ட் டைம் மட்டும் அழைச்சிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 95 ஆனோடனே அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அழைச்சிட்டு வந்தோன்னா என்னை மட்டும் தனியாக ஆளுக்கு அழைச்சிட்டு போனாங்க. போனோம்னா இன்னைக்கு வந்து டுட்டேரில் எழுதி முடிக்க வேணாம்னா ஒழுங்காக போய் கிளாஸில் உட்காராங்க. நான் எந்த கிளாஸ்ன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து நாங்கள் பிரிச்சுட்டோம். ட்ரைனிங் 10th வரதுனால நாங்கள் பிரிச்சுட்டோம். நல்லா படிக்கிறவங்கன்னா A செக்ஷன், நல்லா படிக்காதவங்கன்னா C செக்ஷன், மீடியமாக படிக்கிறவங்கன்னா C செக்ஷன், நல்லா படிக்காதவங்க B செக்ஷன் அப்படின்னாரு. B செக்ஷன் நீ எங்கே போகிறாரு? நான் வந்து B செக்ஷன் தான் போகிறேன். ஏன்னா நல்லா படிக்கிறவங்க A செக்ஷன், நீ என்ன நீ என்ன C செக்ஷன் போகிற அவங்க இல்லை, அங்கே போய் நான் போட்டிட்டு வரது போட்டியில் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 9th B படித்தேன். 9th Bல நான் அப்போ தான் படிக்கிறது ஒரு 5 சொல்கிறேன்னா படிக்கிறது ஒரு 50 பேர் இப்போ தான் வந்தது. 9th Bல வந்து நான் தான் செகண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, A செக்ஷனில் நல்லா படிக்கிறது A செக்ஷனில் மாற்றிட்டாரு. 10th B நான் 2 நாளாக படிக்கணும் விடலை, எனக்கு C செக்ஷன் மாற்ற கொடுங்க, A செக்ஷனில் மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் C செக்ஷன் வந்து அந்த 10th ஃபுல்லாகவே மற்றவங்க A செக்ஷன் படிக்கிறவங்க நிறைய மார்க் இருப்பாங்க. ஆனால் நான் 10th ஃபுல்லாக நான் மட்டும் தான் C செக்ஷனில் ஃபஸ்ட்டு மார்க்கு, நான் தான் ஃபஸ்ட்டு. அது போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பிறகு நம்ம படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. நம்ம படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் லா காலேஜ் அப்புறம் முடிச்சு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மைனர் மைண்டில் ஒரு நான் மேக்ஸ் வந்து ரொம்ப போராக இருப்பேன். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாரு, 4 மணிக்கு தெரியல பண்ணலாம், நீங்கள் இப்போ கணக்கு பண்ணணும் ஒரு அவமானம் கொடுத்து. அதனால மேக்ஸ்லாம் 9th படிக்கிற வரைக்கும் மேக்ஸில் நான் தான் கஷ்டமாக இருக்கும். மொத்த சப்ஜெக்ட்டுக்கும் நான் மேக்ஸில் ஒரு மார்க் வராது. 4 சப்ஜெக்ட் மார்க் இருக்குன்னா மேக்ஸில் வராது. உடனே அல்பன் சார் வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் மார்க் கேட்டாங்க. நான் தான் மேக்ஸில் ஃபஸ்ட். மற்ற மார்க்லாம் கூட படிச்சுட்டு இது வேற ஒரு ஃபஸ்ட் வருவாங்க. அப்பாடுறது ஏன்னா நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னு பண்ணி தான் எனக்கு இருந்தது. அதுக்குள்ள வந்து
நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது போராட்டத்தை நமக்கு அப்புறம் போராட்டங்கிற எண்ணத்தை நம்மளை அறியாம நமக்கு சொல்லிக் கொடுத்தது சாதனை. ஏன்னா அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருந்தது. எல்லாத்துக்கும் கிரௌண்ட் கொண்டாந்து போராட்டம் நாம இருக்கா ரெண்டாவதுல அந்த போராட்டம் ஆரம்பிச்சு போராட்டம் பணத்தை வச்சிருக்காங்க. அதுபோல நான் வந்து ஒரே ஒரே பெருமைட்டு நான் பேசுவேன். அப்ப என்ன சார் வந்து இருக்காங்களே மருந்து போகலான்னு நீ சாரோட குரலை கேட்கிற காலையில் 4 மணிக்கு வா பள்ளியோட செல்ல காலையில் பேசுவாங்க அப்படின்னாங்க. ஆனா வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சாலும் யாருக்கும் எந்த விதமான மத சாயம் இல்லாம எந்த மத கட்டுப்பாடு இல்லாம சாப்பிட்டு கூட எனக்கும் சில கிறிஸ்டின் பாட்டெல்லாம் வந்து என்ன நிறைய பேர் அடைச்சிருக்கோம் வரிசையா. அதெல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க. இப்போ சில இடத்துல போகும்போது நான் இன்னைக்கு சொல்லுவேன். அதுபோல இந்த கடந்த கால நினைவுகள்லாம் இந்த பள்ளியில் வந்து நிறைய சொல்லி 1-2 சொல்லி சொன்னதான் ஒரு இருக்கும். இந்த அப்புறம் பொன்னியோட சார் வந்து அது சொல்றது வந்து பெருமையா இருக்கு, இந்த இடத்துல சொல்றது கஷ்டமா இருக்கு. பொன்னியோட சார் வந்து எந்த எங்க இடத்துல பார்த்தாலும் யாருன்னு பார்த்தாலும் என்னோட சொல்றாரு. இன்னைக்கு வழக்கு சொல்றாரு. ஆனா அவருக்கு ஒரு வழக்கு நடந்தது சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப படிச்சது. ஆனா அந்த வழக்கு நடந்தது எனக்கு கஷ்டமானதா இருக்கு. அதுபோல நான் நேஷனல் ஸ்கூல்ல படித்தேன். நேஷனல் ஸ்கூலுக்கு நான் கேஸ் நடத்திருக்கேன். எனக்கு என்ன அது பெருமைன்னா பணத்தோட நான் படிச்ச பள்ளிக்கே நமக்கு என்ன நியமிக்கிறாங்கன்னா என் பேரு எவ்வளவு என்ன நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுபோல வந்து நம்மளாம் வந்து நீங்களாம் ஃபீஸ் கட்டி செலவு பண்ணோம். அப்பெல்லாம் ஒரு 100 ரூபா தான் கட்டி படிச்சிருக்கோம். நம்மளாம் ஒன்றும் பெரிய அளவில் பொருளாதாரம் பண்ணல. ஆனால் நீங்கள் எல்லாருமே நல்ல நிலைமை இருக்கணும். 8ஆம் படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. சார் வந்து ஒரு பெரிய பரப்பு எடுத்தது வந்து 20 அளவுக்கு பரப்பு இல்லை, ஆளுக்கு 2 பரப்பு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அப்போ இந்த பரப்புல நம்ம அடி வாங்கினாலும் அவங்களுக்கு நம்ம ஒம்பளம் அடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சாலும் ஒம்பளம் இருப்போம். அதுபோல இன்னைக்கு நிறைய பேர் ஞாபகம் கரெக்டாக கரெக்டாக வந்து டூர் போடுறோம். வருஷத்துக்கு வேண்டி நான் கரெக்டாக கொடைக்கானல் ஊட்டி பெங்களூருக்கு அப்புறம் 4 நாள் டூர் வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு அழகாக உள்ள ஒரு பரவாயில்ல. அது அழகாக ஒரு பையனா சாப்பிட பார்த்துப்பான். ஏன்னா சாப்பிட்ட முத்த அனுபவம் தப்பிக்க முடியும். அழகாக பார்த்துப்பான் சாப்பிட்டேன். அதுல மண்ணைய வந்து ஏதோ டூர்ல போகும்போது நான் அவர் வந்து அவர் கீழே வந்துட்டாரு. குருவாயில போய் இருக்கும்போது அவர் குளிச்சு கட்டிட்டு வந்தாரு. நான் போய் நம்ம மப்பர் கட்டிட்டு அவர் மேல கட்டிச்சோன்னே அதுக்கு பிறகு ஸ்கூல்ல 10 நாள் வந்துருக்காரு. அவர் பார்த்தா ஓட ஆரம்பிச்சோம். 10 நாள் வந்து வண்டி கொடுத்து இந்த அடையாளி வந்து அவருக்கு சந்தோஷம் வந்தது. அதனால நம்மளோட நினைவுகள் இன்னொன்று முக்கியமான சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா இதை போல ஆசிரியர்கள் சொல்வதை விட இது போல தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். இன்னைக்கு உள்ள மாணவர்கள் நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னைக்கு உள்ள மாணவர்கள் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்தில் அவங்க திருத்தறது நம்ம வேற முடிவு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே கற்றுச்சு எப்படி இல்லை உபாய் படிக்கிற பயிற்சி கற்றுக்கிறது சொல்லி அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த ஆசிரியர் குறைச்சுதான். ஏன்னா ஆசிரியர் என்னைக்கு பரமப்படுத்தோ நம்மளோட மாணவர்களோட வாழ்க்கை சீர்திருந்துட்டு மீண்டும் மஞ்சள் வைக்கிற போல மீண்டும் பரப்பு ஆசிரியர் வரும்போது அந்த சமுதாயத்தில் நாடு என கூறி வாய்ப்பு